மீன் குழம்பு ஸ்டைலில் கறி மசாலாலாம் போடாமல் முட்டை குழம்பு வைக்கலாம் வாங்க. இப்போ வந்துட்டு ஒரு வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், 3 முட்டை எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இப்போ வந்து ஆல் இன் ஒன் மசாலா பொடி மிளகாத்தூள் வந்து நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம் நம்ம சேனலில். அது வந்துட்டு 2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கல் உப்பு, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்திருக்கேன். இந்த மிளகாத்தூள் வந்துட்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் தாளிக்க போகிறோம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். நீங்கள் எப்பவுமே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஸ்பீடாக வேலை முடிஞ்சிடும். இப்போ ஒரு ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அது பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம அதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் போல் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அது கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதில் நம்ம மசாலா மிளகாத்தூளெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூள் வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த தக்காளி அரைச்சி ஊற்றுனதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு பச்சை வாசனை போகிற அளவு வேக வச்சுக்கோங்க. இப்போ புளி கரைசலும் ஊற்றிட்டு உங்களுக்கு வேண்டிய அளவு திக்னஸ்க்கு கிரேவிக்கு ஊற்றிட்டு மூடி வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா தண்ணிலாம் உங்களுக்கு கம்மியாயிடும். அது வந்துட்டு குழம்பு வந்து ரொம்ப திக்கான மாதிரி ஆகிடும். நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றி வைக்கிறதுனால முட்டையுமே வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அந்த பக்கம் 5 மினிட்ஸ் திருப்பி போட்டு திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். முட்டை வந்து உங்களுக்கு குழம்பு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்னா அதுக்கும் நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றுனதுனால தான் அவ்வளோ கலர்ஃபுல்லாக மினுன்னு வந்திருக்கு. இந்த ஸ்டைலில் 1 டைம் வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வியூவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.